அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவ தொகுத்தறிவு தேர்வு விடை குறிப்பு பார்க்கலாம். 1 திசையே, 2 உப்பு நீர், 3 தேங்காய் ஓடு, 4 ஆலமரம், 5 ஆண்ட்ராய்ட். அடுத்து கோடிட்டிடம் பார்த்திங்கன்னா காகிதம் காந்த பொருள் அல்ல, உழவனின் நண்பன் மண்புழு, 3R பயன்பாட்டை குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல், நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு பருத்தி, நீர் சுழற்சியினை ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்று அழைக்கலாம். சரியா தவறா பார்த்திங்கன்னா சரி, தவறு, சரி, தவறு, சரி. பொறுத்துக்க காந்த திசை காட்டி, காந்த ஊசி, மேகங்கள், நீராவி, உரங்கள், NPK, புகை, காற்று மாசுபாடு, ஏலக்காய், நறுமணப் பொருள். அதுக்கப்புறம் NNSS ஒன்றை ஒன்றை விளக்கம், NSSN ஒன்றை ஒன்றை ஈர்க்கும். அதுக்கப்புறம் நீர் மேலாண்மை, ஆண்ட்ராய்டு என்பது மென்பொருள், மக்காச்சோளம் என்பது தானியம், நாய் என்பது அனைத்து உண்ணி. காந்தங்கள் எப்போது காந்தத்தன்மையை இழக்கும்? வெப்பப்படுத்தும் போது, சுத்தியால் அடிக்கும்போது, மேலே இருந்து கீழே போடும்போது காந்தத்தன்மை இழக்கும். மழைநீர் சேகரிப்பின் வகைகள்: ஓடும் மழைநீரை சேகரித்தல், மொட்டை மாடிகளில் சேகரித்தல். சிமெண்ட் தயாரிப்பில் ஜிப்சம் எதற்காக சேர்க்கப்படுகிறது? சிமெண்ட் கெட்டிப்படும் நேரத்தை தாமதப்படுத்த. சிமெண்டின் கலந்துள்ள மூலப்பொருட்கள்: சுண்ணாம்புக்கல், களிமண், ஜிப்சம். மாசுபாட்டின் வகைகள்: காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு. மறுசுழற்சி அடையக்கூடிய பொருட்கள்: துணி, காகிதம். அடுத்து மரக்கட்டையின் பயன்கள்: நாற்காலிகள், ஒட்டும் பொருட்களகை, ஜன்னல், கதவு தயாரிக்க பயன்படுகிறது. உணவு தாவரங்கள் என்றால் என்ன? உணவுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் உணவு தாவரங்கள்: அரிசி, கோதுமை. வேப்ப மரத்தின் பயன்கள்: கிருமி நாசினியாக பயன்படுகிறது, பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. சூழ்நிலை மண்டலத்தின் இரு வகைகள்: இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். சோப்பில் உள்ள இரு வெவ்வேறு வகை மூலக்கூறுகள் என்னென்ன? நீர் விரும்பும் பகுதி, நீர் வெறுக்கும் பகுதி. அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஜென்ரலாக இருப்பாங்க. காந்தத்தில் எது ஒட்டும், எது ஒட்டாது.